அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்திகாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்மளோட பதிவில் வெற்றிலையை பற்றி ஒரு விரிவான பதிவு பார்க்க போகிறோம். வெற்றிலை சளிக்காக நம்ம எல்லாருமே பயன்படுத்துவோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதை தவிர வெற்றிலையில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ண முடியும், அதை எந்தெந்த விதத்திலலாம் உபயோகப்படுத்த முடியும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட பதிவில் பார்க்க போகிறோம். வெற்றிலையோட சாறு இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து சுண்ணாம்பு கொஞ்சமாக கலந்து அதை தொண்டையில் தடவுனா பேச முடியாமல் அளவுக்கு தொண்டைக்கட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த தொண்டைக்கட்டு நீங்கும். 2 இல்லைன்னா 3 வெற்றிலையை எடுத்து அதில் 1 ஸ்பூன் தேன் கலந்து அதோட சாரோடு சேர்ந்து நம்ம தினமும் எடுத்துக்கிட்டே வரும்போது நம்மளுடைய நரம்புகள் பலப்படும். புற்றுநோயை தடுக்கக்கூடிய மருந்துகள்லையே, புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மருந்துகள்லையே வெற்றிலை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. தாம்பூலம் நம்ம போடும்போது நமக்கு பார்த்திங்கன்னா சோர்வு நீங்கி உடலே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னும் நமக்கு ஒரு பழங்காலத்துலேருந்து நம்பப்படுற விஷயமாக இருக்குது. அதை தாண்டி தாம்பத்திய உறவு மேம்படணும் அப்படின்னாலும் வெற்றிலைப்பாக்கு கண்டிப்பாக போடணுங்க. குழந்தை இல்லாத தம்பதிகள் கூட தினம் வெற்றிலைப்பாக்கு போடுறது மூலயமா அவங்களுடைய செல்கள் நல்லா தூண்டப்பட்டு அவங்களுக்கு தாம்பத்திய உறவில் நல்ல ஒரு தன்மை ஏற்படும். வெற்றிலையில் இருக்க சின்ன ஒரு நரம்புகளை நம்ம எப்பயுமே எடுத்துகிட்டு உபயோகப்படுத்தணும். அதில் இருக்க அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தியினால் ஆஸ்மா, காச நோய்கள் அது எல்லாத்தையுமே நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றிலை இரத்த விருத்தியை ரொம்ப அதிகரிக்கும். சுண்ணாம்பு சத்து, அதாவது கால்சியம்னு சொல்லக்கூடிய சத்து வெற்றிலையில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் பலப்படும். நரம்புகளுக்கும் ரொம்ப நல்லது, இது எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது. அதில் நம்ம வெற்றிலையோடு சேர்த்து உபயோகப்படுத்தக்கூடிய பாக்குடைய தன்மை என்ன அப்படின்னா, வயிற்றில் புழு பூச்சிகள் தங்காமல் அது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி அந்த பாக்குக்கு உண்டு. அதே போல் வெற்றிலையை கூட ஒரு ஏலக்காயுடைய விதை, பச்சை கற்பூரம், ஒரு வால்மிளகு வச்சு தினம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது 3 நாட்கள் சாப்பிடும்போதே கபம் நீங்கி நல்ல ஒரு இயல்பான நிலைக்கு நம்ம திரும்ப முடியும். வயிற்று கோளாறு இருக்குது, அவங்களுக்கு ஜீரண சக்தி இல்லை அப்படின்னா வெறும் வெற்றிலையை சாப்பிட்றது மூலயமாவே நமக்கு வயிற்று கோளாறு நீங்கும். இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி 2 வெற்றிலைகளை எடுத்து நல்லா மென்று நம்ம அதோட உமிழ்நீரோடு சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு மலச்சிக்கல் நீங்கும். வெற்றிலையை பயன்படுத்தும் போது நம்ம மறந்து போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எடுத்த உடனே வெற்றிலையை மென்று அப்படியே அதோட சாரை எப்பயுமே விழுங்கக்கூடாது. அதை பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, முதல் 2 தடவை வரக்கூடிய அந்த சாறுகளை கீழே துப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வரக்கூடிய அந்த சாறுகளை நம்ம எடுத்துக்கும் போது தான் அது நமக்கு மருந்தாக பயன்படுது. இதே போல தான் வெற்றிலை பார்த்திங்கன்னா, குழந்தை மலம் கழிக்கலை அப்படின்னாலும் குழந்தையுடைய காம்பை விளக்கெண்ணெய் கொஞ்சமாக தொட்டு ஆசன வாயில் வச்சா உடனடியாக மலம் கழிக்கிறத நம்மளால் உணர முடியும். எல்லா விதமான நுரையீரல் நோய்களுக்குமே வெற்றிலை ஒரு சிறந்த நிவாரணியாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். தினமுமே கூட வெற்றிலை போடுற தண்ணியை நம்ம குடிக்கிறது மூலயமா நம்மளுடைய பற்களும் நல்லா உறுதியளிக்கும். நம்மளுடைய நோய் தடுப்பு மண்டலம் நன்றாக செயல்படும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இவ்வளோ தன்மைகள் கொண்ட வெற்றிலையை நம்ம எந்த விதத்தில் எப்போ நமக்கு தேவையோ அந்த நேரங்களில் உபயோகப்படுத்தி நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாக வாழ்வோம். மீண்டும் இன்னும் ஒரு விளக்கமான சுருக்கமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.